வணக்கம். இந்த வீடியோல நம்ம மல்டிப்ளிகேஷன் யூசிங் சப்ரூட்டீன்ஸ் டியூரிங் மெஷின்ல சப்ரூட்டீன்ஸ் வச்சுட்டு எப்படி மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ராசஸிங் எல்லாமே சேம் தாங்க. ஏற்கனவே நம்ம மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம் டியூரிங் மெஷின் வச்சு எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இதுல சப்ரூட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி. நம்ம ப்ரோக்ராம் எழுதுறப்போ C++ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் தனியா கால் பண்ணுவோம். அதாவது மெயின் ப்ரோக்ராம்ல இப்ப அடிஷன் பண்ணோம்னா ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வெறும் அடிஷன் ஆபரேஷன் மட்டும் பண்ணுவோம். எதுக்காக இதை பண்றோம்னா சிம்பிளிசிட்டி ஆஃப் ப்ரோக்ராமிங் அதுக்காக பண்றோம். ஓகே, சோ அதே மாதிரி தான் டியூரிங் மெஷின்லயும் நம்ம ஏற்கனவே பண்ண ப்ராசஸே தான். பட் டிரான்சிஷன் டயக்ராம் ரொம்ப பெருசா போக போக நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம அதை வந்து சப்ரூட்டீன்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸா குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸா பிரிச்சு தனித்தனி டிரான்சிஷன் டயக்ராமா வரைஞ்சிக்கலாம். ஓகே, சோ இப்போ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 into 3 அப்படின்னா இது வந்து இனரி ஆபரேஷன்ஸ் தான். இந்த 2 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 2 1 இருக்கும், 3 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 3 1. இது ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் இருக்கும். இதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு 6 இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து ஃபைனலா நம்மளுக்கு 6 1s டேபிள்ல இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, சோ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறப்போ ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அதோட ஃபைனல் ரிசல்ட் மட்டும் டேபிள்ல இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் அதுதான் வந்து நம்மளோட ப்ராசஸிங் ஃபுல்லா. இங்க ஆக்சுவலா மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றோம்னா ரிப்பீட்டட் அடிஷன் தான். 2 into 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 3 2 டைம்ஸ் ஆட் பண்ண போறோம். 3 + 3 அதுதான் நம்மளோட ப்ராசஸிங். ஓகே, சோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் படி எப்படி பண்ணுவோம்னா 2 1s separated by 3 அப்படின்றதுனா இத மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் பண்றப்ப என்ன பண்றோம்னா இந்த 1 கேன்சல் பண்ணிட்டு இந்த 0க்கு அப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் 1s இருக்கோ அத வந்து இந்த 0க்கு அப்புறம் ஆட் பண்ணிப்போம். ஓகே, இங்க 3 1s இருக்கு, சோ ஃபர்ஸ்ட் 1க்கு 3 1 ஆட் ஆயிடும். மறுபடியும் அடுத்த 1 கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் 3 1 இங்க ஆட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். 6 1 இருக்கு. ரிப்பீட்டட் அடிஷன் அதுதான் வந்து நம்ம பேசிக்கா வச்சுட்டு லாஜிக்கா வச்சுக்கிட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் பண்ண போறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம டியூரிங் மெஷின் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தட் டு வித் சப்ரூட்டீன்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி டியூரிங் மெஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் எப்படி ஆரம்பிப்போம்? நம்மளோட இன்புட் என்னவோ அது டேப்ல லெஃப்ட் டு ரைட் எழுதிருப்போம். ஸோ நம்மளுக்கு ஒரு இன்ஃபைனைட் டேப் மெமரி யூனிட்டா இருக்கு டியூரிங் மெஷின்ல. இது வந்து குட்டி குட்டி செல்ஸா பிரிச்சிருக்கோம். நம்மளோட இன்புட் எலிமெண்ட் என்னவோ அது டேப்ல லெஃப்ட் டு ரைட் எழுதிருப்போம். ஸோ 2 into 3னா 2 1, 2க்கு 3 1, 3க்கு கலர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்புட். நம்ம ஒரு அசம்ஷன்ல 0 ஆட் ஆகி நம்ம ஆக்சுவலா ப்ராசஸ் பண்றப்ப இந்த 0 ஆட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்ல நம்ம வந்து இன்புட் கொடுக்குறப்பவே இந்த 0 with end அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இஷ்டம் தான். ஓகே, நான் எடுத்துக்கிற அசம்ஷன் என்னன்னா இன்புட்ல கடைசியா 0 இருக்கு அப்படிங்கிற அசம்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம டிரான்சிஷன் ஸ்டார்ட் பண்றப்ப Q0 ஸ்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Q0ல நம்மளோட ஸ்டெப் ப்ராசஸ் என்ன? Q0ல இன்புட் 1 இருந்தா இந்த 1 கேன்சல் பண்ணிட்டு நம்ம 0 வரைக்கும் மூவ் பண்ணோம். இன் பிட்வீன்ல எத்தனை 1 இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்ப இதுக்கு டிரான்சிஷன் எப்படி வரையலாம்னா Q0 ஸ்டேட்ல இன்புட் 1 இருந்தா இந்த 1 பிளாங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு, ஏன்னா இங்க யூஸ் பண்ற 1 நம்ம திரும்ப யூஸ் பண்ண போறதே கிடையாது, ஏன்னா இது ஒன்ஸ் கேன்சல்டு வந்து எப்பவுமே கேன்சல்டு தான். ஓகே, ஸோ பிளாங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் சைட் மூவ் பண்றோம் Q1 ஸ்டேட்டுக்கு. இந்த Q1ல என்ன பண்றோம்னா இன் பிட்வீன் இந்த 0 வரைக்கும் நம்ம மூவ் பண்ணோம். அப்ப இன் பிட்வீன்ல நம்ம எத்தனை 1 இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த 1 அப்படியே இருக்கும். ஸோ 1 அப்படியே இருக்கும், நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ எது வரைக்கும் மூவ் பண்ணுவோம்? இந்த 0 வர வரைக்கும் மூவ் பண்றோம். ஸோ Q1ல இன்புட் 0வா இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து நம்ம காப்பி பண்ற ஃபேஸ் ஆரம்பிக்கணும். ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு 1க்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிளாங்கையும் 1ஆ கன்வெர்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த 1 வந்து கேன்சல் பண்ணிட்டு இங்க ஒரு 1 ஆட் பண்ணுவோம். இந்த 1 கேன்சல் பண்ணிட்டு இங்க ஒரு 1, இந்த 1 கேன்சல் பண்ணிட்டு இங்க ஒரு 1. ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட ப்ராசஸ், கரெக்டுங்களா? ஆனா இங்க யூஸ் பண்ற 1 பாத்தீங்கன்னா இதுக்கு மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 1 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டே வருவோம். மறுபடியும் அடுத்த 1க்கு மறுபடியும் இங்க எத்தனை 1 இருக்கோ அத்தனை 1s நம்ம இங்க ஆட் பண்ணியே ஆகணும். அப்ப இது வந்து நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ண போறோங்கிறப்போ இங்கே கேன்சல் பண்றப்ப இது வந்து நம்ம ஒன்ஸ் கேன்சல் பண்றோம்னா மறுபடியும் யூஸ் பண்ண போறதே கிடையாது. அதனால இதை வந்து நம்ம பிளாங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
ஆனா இங்க யூஸ் பண்ற ஒன்ன நம்ம திரும்ப யூஸ் பண்றப்போ x இல்லனா y ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ வச்சு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இது வந்து காப்பி ப்ராசஸ். இப்போ வந்து இந்த 0 வர வரைக்கும் மூவ் ஆக போகுது. இதே கலர்ல வச்சுக்கலாம். சோ இன்புட் வந்து 0 வந்துச்சுன்னா இது 0 அப்படியே இருக்கும். ஒரு ஸ்டெப் ரைட் சைடு மூவ் பண்ணி Q2 ஸ்டேட்டுக்கு போகுது. இந்த Q2ல தான் நமக்கு இந்த காப்பி ஆபரேஷனே ஆரம்பிக்குது. சோ இந்த காப்பி பண்ற இந்த ஒரு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒன்னுக்கு இதே ப்ராசஸ், அடுத்த ஒன்னுக்கு இதே ப்ராசஸ், மறுபடியும் இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஒன் இருந்தாலும் அதே ப்ராசஸ் திரும்ப திரும்ப பண்ண போறோம். அப்ப இந்த காப்பி ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டட் அடிஷன் தானே. அப்ப இந்த அடிஷன் ப்ராசஸை வந்து நம்ம சப்ரூட்டீனா டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ Q2ல இருந்து நம்மளுக்கு காப்பி ஃபேஸ் ஆரம்பிக்குது. அப்போ Q2 ஓட டிரான்சிஷன் நம்ம தனியா எழுதிக்கலாம். சோ இந்த Q2ல என்ன பண்றோம்னா Q1ல இன்புட் 0வா இருந்ததுன்னா ஒரு ஸ்டெப் ரைட் சைடு மூவ் பண்ணி Q2 ஸ்டேட்டுக்கு போயிடும். இந்த Q2ல இன்புட் 1 இருந்தா அந்த 1 இன்புட் 1 இருந்தா அந்த 1 y-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மூவ் பண்றோம் டு Q3 ஸ்டேட். இந்த Q3 ஸ்டேட் எது வரைக்கும் போகும்னா இங்க இருக்கிற பிளாங்க் சிம்பிள் வரைக்கும் போகும். ஓகே, சோ இன் பிட்வீன்ல 1 இருந்தாலும் பரவாயில்ல, 0 இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கோம். சோ இன் பிட்வீன்ல 0 வந்தாலும் ரைட் சைடு மூவ் பண்றோம், 1 வந்தாலும் ரைட் சைடு மூவ் பண்றோம். சோ இங்க ஒரு பிளாங்க் சிம்பிளை நம்ம 1-ஆ கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் ப்ராசஸ். இப்போ வந்து 1 1 0 1 1 1 0 blank 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 அப்படின்னு இருந்ததுன்னா காப்பி ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த 1-ஐ கேன்சல் பண்ணிட்டு காப்பி ஃபேஸ் ஆரம்பிக்குது. இங்க என்ன ப்ராசஸ் பண்ண போறோம்னா இந்த 1-ஐ y-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மூவ் பண்ணி ஒரு பிளாங்க் சிம்பிளை 1-ஆ கன்வெர்ட் பண்றோம். அப்ப இங்க என்ன ஆகும்னா இருக்கிற இன் பிட்வீன் இந்த y-ஐ Q2ல இன்புட் 1 இருந்தா அந்த 1-ஐ y-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மூவ் பண்றோம். இன் பிட்வீன்ல 1 வந்தாலும் சரி 0 வந்தாலும் சரி ரைட் சைடு மூவ் பண்ணிட்டே இருக்கும் பிளாங்க் சிம்பிள் வர வரைக்கும். அப்ப பிளாங்க் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? பிளாங்க் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் பிளாங்க 1-ஆ கன்வெர்ட் பண்றோம். பிளாங்க 1-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு அப்ப ஒரு 1க்கு ஒரு பிளாங்க கன்வெர்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் என்ன பண்ணணும்? பேக் சைடு வந்து அடுத்த 1-ஐ எடுக்கணும். அப்போ பேக் சைடு வரப்ப லெஃப்ட் சைடு மூவ். ஓகே, சோ இப்போ இங்க எது வரைக்கும் நம்ம பேக் சைடு வருவோம்? சோ இந்த 1 வந்து y ஆயிடுச்சு, இங்க பிளாங்க் வந்து 1 ஆயிடுச்சு. இப்ப ரிட்டர்ன் வரப்ப இந்த y வரைக்கும் வந்துடணும். ஏன்னா y வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த 1-ஐ நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப ரிட்டர்ன் வரப்ப என்னென்ன பாசிபிலிட்டினா 0 இருக்கலாம் இல்லைன்னா 1 இருக்கலாம். சோ 0 இருந்தாலும் லெஃப்ட் சைடு மூவ் பண்றோம், 1 இருந்தாலும் லெஃப்ட் சைடு மூவ் பண்றோம் until y. இந்த y வர வரைக்கும் நம்ம இப்படி மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம். y வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டகரி? y வந்ததுக்கு அப்புறம் அடுத்து இந்த 1க்கு இன்னொரு பிளாங்க 1 ஆக்கணும். அப்ப அதே ப்ராசஸ் தானே நம்ம Q2ல என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போறோம். அப்ப Q4ல y வந்துருச்சுன்னா ஒரு ஸ்டெப் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு Q2ல ஆரம்பிக்க போறோம். சோ Q2 என்ன பண்ணும்? இந்த 1-ஐ y-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு Q3 ஸ்டேட்டுக்கு போகும். Q3ல நம்ம மூவ் பண்ணிட்டே இருப்போம் பிளாங்க் சிம்பிள் வர வரைக்கும். Q3ல பிளாங்க் சிம்பிள் வந்தா இந்த பிளாங்க் சிம்பிள் 1 ஆயிடும். ஓகே, சோ 1 ஆயிட்டு என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் சைடு மூவ். அப்ப இங்க நம்மளுக்கு இன்புட் எப்படி இருக்கும்னா blank, இந்த 1 blank-ஆ இருக்கும். 1 0 y y 1 0 1 1 blank இருக்கும். இந்த 1 இந்த blank symbol 1-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டே இருப்போம். இது வரைக்கும் வருவோம். மறுபடியும் இந்த 1 எடுத்துட்டு இந்த 1க்கு இந்த blank symbol-ஐ 1-ஆ கன்வெர்ட் பண்ணிப்போம். அப்புறம் ரிட்டர்ன் வந்து இந்த y வரைக்கும் வந்துட்டு அடுத்த எலிமெண்ட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு 0 வரும். அப்ப 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு செட் காப்பி கரெக்டா பண்ணிட்டோம்னு அர்த்தம். சோ இங்க இருக்கிற எல்லா 1-ஐயும் காப்பியா இந்த இடத்துல இங்க 3 y இருந்தது, இந்த இடத்துல 3 1 இருந்தது, அந்த 3 1-ஐயும் இந்த சைடுல காப்பி பண்ணிட்டோம்னு அர்த்தம். சோ ஒரு செட் ஃபுல்லா ப்ராப்பரா ஆயிடுச்சு. அப்ப இதே வந்து நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண போறோம். ஒரு காப்பி ஃபேஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ரிட்டர்ன் வந்து அடுத்த இன்புட் எடுக்க போறோம். ஓகே, இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட டிரான்சிஷன் படி 1 1 0 1 1 1 0 blank-ஆ இருக்கும். n number of blank symbols இருக்கும். So first இந்த 1-ஐ blank-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம காப்பி ஃபேஸ்க்கு போவோம். காப்பி ஃபேஸ் போறப்ப என்ன ஆகும்னா
காப்பி பேஸ்ட் போறப்ப என்ன ஆகும்னா இங்க இருக்கிற இந்த செட் ஆஃப் ஒன்ஸ் எல்லாமே ஒய்யா கன்வெர்ட் ஆயிட்டு 0. இங்க இருக்கிற 3 இந்த 3க்கு இந்த 3 blank symbol 1 ஆயிடும். ரிமைனிங் அப்படியே இருக்கும். சோ ஒரு 1க்கு ஒரு செட் அப்படியே காப்பி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி ரிட்டர்ன் வந்து அடுத்த 1 கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த செட் நம்ம வந்து அடுத்து இன்னொரு செட் ஆஃப் ஒன்ஸ் வந்து இங்க காப்பி பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் வரப்போ நம்மளோட ப்ராசஸ் படி இங்க 1 இருந்தாதான் ஒய்யா கன்வெர்ட் பண்ணிட்டு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். அப்ப ரிட்டர்ன் வரப்ப அதாவது Q2ல இன்புட் 0 இருந்தா ஒரு செட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப ரிட்டர்ன் போறப்ப என்ன ஆகணும்னா இந்த y எல்லாம் 1ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு தான் போகணும். சோ அதுக்கு டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா Q2ல இன்புட் 0வா இருந்தா அந்த 0 அப்படியே இருக்கும், லெஃப்ட் சைட் போறோம். Q5 ஸ்டேட்டுக்கு இந்த Q5 என்ன ஆகும்னா ரிட்டர்ன் வந்து இந்த blank symbol வரைக்கும் போகணும். சோ இன் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த y எல்லாம் இருக்கும். இந்த y எல்லாத்தையும் 1ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம். 0 இருந்தா அந்த 0 அப்படியே இருக்கும், லெஃப்ட் சைட் மூவ் பண்றோம். 1 இருந்தா 1 அப்படியே இருக்கும், லெஃப்ட் சைட் மூவ் பண்றோம். சோ ரிட்டர்ன் வரப்ப எப்படி இன்புட் ஆயிடும்னா இந்த blank அப்படியே இருக்கும், இங்க 1 இருக்கும், 0. இந்த y எல்லாம் 1ஆ கன்வெர்ட் ஆயிருக்கும், 0 1 1 1 blank blank blank. இது வந்து ஒரு செட் ஆஃப் காப்பி ஃபேஸ். சோ ஒரு ப்ராசஸ் ஒரு செட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இப்படிதான் நம்மளோட இன்புட் இருக்கும். நம்ம டிரான்சிஷன் இது வரைக்கும் வந்திருக்கும். ஓகே, சோ ஒரு 1 கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற செட் ஆஃப் இன்புட்டை அப்படியே இங்க காப்பி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம், இதையே திரும்ப ரிப்பீட் பண்ண போறோம். ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், மறுபடியும் இந்த 1 கேன்சல் பண்ணுவோம். இந்த 1 பிளாங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க இருக்கிற செட்டை வந்து அப்படியே இங்க காப்பி பண்ண போறோம். சோ இந்த ப்ராசஸ் வந்து எங்க இருக்குன்னா Q0ல இருக்கு. ஏன்னா Q0ல தான் இந்த ஸ்டார்டிங் ஸ்டெப் ஆரம்பிச்சது. 1 பிளாங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் கால் ஃபார் பண்றது. அப்போ இங்க டிரான்சிஷன்ல Q5 போட்டுக்கலாம். இன் பிட்வீன் தான் இதுதான் நம்மளோட சப் ரூட்டின். 3 டாட் போட்டு இதுதான் வந்து நம்மளோட காப்பி ஃபேஸ். இல்லைன்னா வந்து நீங்க காப்பி போட்டுக்கோங்க. இது வந்து காப்பி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் இங்க கால் ஃபார் பண்ணியாச்சு. இப்ப Q5ல இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டு Q5ல இன்புட் வந்து blank symbol வந்துருச்சுன்னா சோ ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கு, இருக்கிற y எல்லாம் 1ஆ கன்வெர்ட் பண்ணிட்டே வருது until இந்த blank symbol வர வரைக்கும். சோ இந்த blank symbol வந்துருச்சுன்னா ஒரு ஸ்டெப் ரைட் சைடு மூவ் பண்ணி நம்மளோட ப்ராசஸ் Q0ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இங்க டிரான்சிஷன் எப்படி எழுதலாம்னா blank symbol வந்துருச்சுன்னா ஒரு ஸ்டெப் ரைட் சைடு மூவ் பண்ணி நம்மளோட டிரான்சிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ இதுதான் வந்து சப் ரூட்டீன்ஸ். இப்போ இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ டிரான்சிஷன் எப்படி இருக்கும், இது வந்து ரிப்பீட் ஆயிடும். மறுபடியும் வந்து நம்மளோட இன்புட் இப்போ எப்படி இருக்கும்னா ஒரு 1 பிளாங்கா இருக்கும், மறுபடியும் இந்த 1 இருக்கும், 0 1 1 1 0 blank 1 1 1 மறுபடியும் ஃபுல்லா blank symbols இருக்கும். சோ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா இந்த 1 பிளாங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற இன்புட் எல்லாம் வந்து 1 1 1 ஆக்கிட்டு இங்க ஒரு 3 1 ஆட் ஆயிருக்கும். சோ இதோட ரிசல்டன்ட் பாத்தீங்கன்னா 2 blank symbol இங்க 0 1 1 1 y y y 0 1 1 1 1 1 1 blank. ஓகே, சோ இந்த இன்புட் வந்து 2 தடவை காப்பி ஆயிருக்கும். ஓகே, சோ இப்போ ரிட்டர்ன் வரப்ப என்ன ஆகும், மறுபடியும் இங்க இருக்கிற y எல்லாம் 1ஆ கன்வெர்ட் பண்ணிட்டே வரும். Q5ல இங்க ரிட்டர்ன் வரப்போ இருக்கிற 1 எல்லாம் y எல்லாம் 1ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த blank symbol வரைக்கும் வரும். சோ இந்த blank symbol வந்ததுக்கு அப்புறம் Q5ல blank symbol வந்துருச்சுன்னா ஒரு ஸ்டெப் ரைட் சைடு மூவ் பண்ணி அடுத்த இன்புட் எடுப்போம். சோ இப்போ அடுத்த இன்புட் எடுக்கிறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு 0 இருக்கும். சோ 0 இருந்தா என்ன அர்த்தம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட்ல எத்தனை இருக்கோ அத்தனைக்கான காப்பி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனா டேப்ல நம்மளுக்கு இந்த ரிசல்ட் மட்டும் தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவுட்புட் மட்டும் தான் டேப்ல இருக்கணும். சோ இந்த செட் ஆஃப் இன்புட்ஸ் இது மட்டும் தான் டேப்ல இருக்கணும். அப்ப இந்த எலிமெண்ட் ஃபுல்லா வந்து நம்ம blank ஆக்கியே ஆகணும். ஓகே, அப்ப Q0ல இன்புட் 0 வந்தா Q0ல இன்புட் 0 வந்தா ஓகே, Q0ல இன்புட் 0 வந்தா அந்த 0வையும் blank-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மூவ் பண்றோம். Q5 வரைக்கும் இருக்க Q6 டேட்டா போட்டுக்கலாம். ஓகே, சோ Q0ல இன்புட் 0 வந்தா இந்த 0 blank ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இங்க இருக்கிற 1 எல்லாமே blank-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டே வரணும்.
ஓகே ஸோ Q6ல ஒரு செல்ஃப் லூப் போட்டுட்டு 1 இருந்தா அந்த 1 blank சிம்பிளா ரைட் சைடு மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இருக்கிற எல்லா 1மே blank-ஆ கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த 0 வரைக்கும் வரும். இந்த 0 வந்துருச்சுன்னா அடுத்து இருக்கிறது நம்மளோட அவுட்புட் தான். அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த 0வையும் blank சிம்பிளா கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மூவ் பண்ணி Q accepting ஸ்டேட்டுக்கு போய்க்கிறோம். ஓகே Q accepting ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா இப்போ அவுட்புட் இது என்னவோ இது மட்டும் டேப்ல இருக்கும். ஓகே ஸோ இதுதான் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஆஃப் டியூரிங் மெஷின். என்ன ஒரே டயக்ராம்ல பெருசா போட்டோம்னா ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட்டடா தெரியும். அதுக்கு வந்து இந்த காப்பி ஃபீஸை தனியா போட்டோம்னா இதுதான் சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தேங்க்யூ.